ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பின்னின கூடையை வந்து இந்த வீடியோவில் வந்து காட்டி உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதோட ரேட்டையுமே நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ரெட் வித் சாண்டலில் நான் வந்து பூஜை கூடை போட்டிருக்கேன். உருட்டு ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக அங்கங்கே ஒரு ஃப்ளவர் டிசைனும் நான் வந்து போட்டிருக்கேன். இதோடைய ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 150 ரூபா. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 1 ரோல் கூட. இதுக்கு எத்தனை அடி எடுத்தேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். 5.5 அடியில் 20 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 9 லைன் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுற 1 ரோல் வந்து ஒரே கலரில் நான் வந்து பின்னிருக்கிறதுனால ஸ்வஸ்திக் டிசைன் வந்து போட்டு இந்த கூடையை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஹேண்டிலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ளே வந்து ஒயர் வச்சு தான் நான் வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த கூடையோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 130 ரூபா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2 ரோல் கூட. இது வந்து 8.5 ஸ்கேலில் வந்து 2 கலர்லையுமே 24 ஒயர் எடுத்துக்கிட்டு 4க்கு 4ங்கிற கிராஸில் நான் வந்து இந்த கூடையை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஹேண்டிலுக்குமே வந்து உள்ள ஒயர் கொடுத்து உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். உள்ளே வைக்கிற ஒயர் வந்து நான் 6 ஒயர் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடிக்கு 3 ஒயர் விதத்தில் 6 ஒயரும் எல்லோலையும் இந்த ரோஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 ஸ்கேலில் நான் வந்து எடுத்தேன் கைப்பிடிக்கு. அப்புறம் இதுக்கு வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் 8.5 ஸ்கேலில் எடுக்கணும். 2 கலர்லையுமே 24 மொத்தம் நமக்கு 48 ஒயர் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இந்த கூடையோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 250 ரூபா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே கிராஸ்கட் மாடலில் தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். இந்த நாட் வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க நிறைய யூடியூப்பில். ஸ்ப்ளிட் நாட் வந்து இதில் போட்டு இந்த கூடையை வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். பாருங்கள், உருட்டு ஹேண்டில் தான் போட்டிருப்பேன். அகலமும் இருக்கும் அடி வந்து. இதுக்குமே நம்ம வந்து 8.5 ஸ்கேலில் 2 கலர்லேயும் 24 ஒயர் எடுத்து நம்ம வந்து கட் பண்ணி 4க்கு 4ங்கிற கான்செப்டில் வந்து இந்த கூடையை பின்னணும். ஹேண்டிலுக்குமே அதே அளவு தான். 4 ஸ்கேலில் 6 ஒயரும், அடுத்து இந்த 2 கலரும் 7 ஸ்கேலில் 2 கைப்பிடிக்கும் 4 ஒயர் எடுத்து நம்ம வந்து பின்னணும். இதோடைய ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃப்ளவர் போட்டிருக்கிறதுனால அதை விட ஒரு 20 ருபீஸ் வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஸோ இதுக்கு வந்து 270 ரூபா அந்த கூடைக்கு. பாருங்கள், அதே மாடல் தான், பட் கலர் வந்து வேறு. இந்த கூடை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஒயருடைய திக்னஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், ஃபேஸ் வந்து நல்ல அகலமாகவும், கைப்பிடி அதே மாதிரி நம்ம கூடையோட ஆயுஸ் வரைக்கும் கைப்பிடி வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ இந்த கூடையோட விலை வந்து 270 ரூபா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 2.5 ரோல் கூட. ஸோ இந்த கூடையை பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில். ஸோ இதுக்கு வந்து அடியில் வந்து நார்மல் பேஸ் போட்டு மேலே வர்றப்போ நம்ம வந்து கிராஸில் பின்னியிருக்கோம். ஸோ அடியில் பார்த்தீங்க அப்படின்னா 28 ஒயர், 8 ஸ்கேலில் 28 ஒயரும், அகலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அகலத்தில் வந்து 12 பார்த்துக்கோங்க. அகலத்தில் 12, நீளத்தில் வந்து 28 ஒயரு, 8 ஸ்கேலில் நான் எடுத்து இந்த கூடையை பின்னியிருக்கேன். அதே மாதிரி ஹேண்டிலுமே எல்லா கூடையிலையுமே வந்து உள்ள ஒயர் கொடுத்து தான் நான் வந்து இந்த
கூடையை வந்து நான் போடுவேன். பாருங்கள், நல்லா அகலமாக இருக்கும். எவ்வளோ திங்ஸ்னாலும் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். இதனுடைய ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 330 ரூபா வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாடல் தான், ஆனால் இது வந்து 3 ரோல் கூடை. பாருங்கள், ஒயரு கூடையும் நல்ல ஸ்ட்ராங்கானது, குவாலிட்டியான ஒயர் தான். ஸோ கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா அடியில் 12 போட்டிருக்கோம், நீளத்தில் 28 போட்டிருக்கோம். இதுக்கு வந்து ஒயர் வந்து எவ்வளோ எடுத்தோம் அப்படின்னா 8.5 ஸ்கேலு, ஓகேங்களா, 8.5 அடி நீளத்தில் வந்து எடுத்திருக்கோம். இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 350 ரூபாலேருந்து 400 ரூபா வரைக்கும் இந்த கூடையோட ரேட்டு வரும். ஸோ இதுதான் என்னுடைய கூடைகள் வந்து. இன்னும் அடுத்தடுத்து கூடைகள் வந்து போட்டுட்ருக்கேன். அந்த கூடைகள் போட்டதுக்கப்புறமா அடுத்த வீடியோவில் நான் வந்து மீதி இருக்கக்கூடிய கூடைகளை வந்து காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே கூடைகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.